சூப்பர் பைக்குங்க, சூப்பருங்க. S1000. ஐயோ ஃபேமே வாங்க பிடிப்போம். ஹே ஃபேமே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இஷாவை எடுத்துக்கிட்டு சென்னை தாங்க வந்திருக்கோம். ஸோ சென்னை வந்ததை சொல்லணும்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ சென்னை பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டாங்க. டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 o'clock ஆகுது. ஸோ இந்த ட்ரிப் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஏர்லி மார்னிங் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அரௌண்ட் 300 kilometers. ஸோ அந்த மேப்பு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொதப்புறனால அந்த செங்கல்பட்டுலேருந்து ரைட்டு கட் பண்ணிட்டேங்க. பட் வரும்போது நல்ல ஒரு ரூட்டு, அதாவது மேப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ரூட் காமிக்குங்க. ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருக்கட்டும், நல்ல ரோடாக கிடைக்கும். பட் கொஞ்சம் தூரத்தில் நல்லா இருக்கே நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போயிடும். ஒன்று ஒரு வில்லேஜ்குள்ளே விட்டுரும், இல்லைனா பேட்ச் ரோட்டில் விட்டுரும். அந்த மாதிரி தான் பண்ணும் இந்த மேப்பு. இந்த மேப்புக்கு நமக்கு செட்டே ஆகலைங்க. இனிமேல் நம்ம போகிற ரூட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இங்கே எதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் போக சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மூலியமாக இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறதுக்காக வரேன். ஸோ யார் என்னங்கிறது, என்ன வண்டி வச்சுருக்காரு, ஸோ ரிவ்யூ வருமா என்னங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக சொல்கிறேன். அண்ட் மெயினாக இந்த பிரிட்ஜ் நல்லா இருக்குங்க. வரும்போது தான் பார்த்தேன், திரும்பி ரிட்டன் யூ-டர்ன் பண்ணி அப்படியே தான் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் கேப் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே வாங்க ஃபேமிலி கிளம்புவோம். ஆக்சுவலாக இங்கே வரும்போது ஆப்போசிட்டில் நிறைய சூப்பர் பைக்ஸ் பார்த்தேன். அது நம்ம போகிற சைடு தான் வராது. ஆப்போசிட்டில் எந்த ஊருக்கு போனாலுமே சரி, ஆப்போசிட்டில் தான் வண்டி எல்லாமே போகும். அது ஒரு பிரச்சனை நமக்கு. ஸோ சூப்பர் பைக் நம்ம கூட ட்ராவல் பண்ணிருந்தால் பல வீடியோஸில் ஆசைன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் நம்ம போகிற பக்கம் வரவே வராது. பார்ப்போங்க. ஸோ நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோ ஷூட் பாயிண்ட்டாக என்னான்னு தெரியல, அவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. ஐயோ, ஒரு கேமரா வச்சுருந்தா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு இது பாருங்க. இருப்பாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அந்த சைடு இருக்கவங்களும் நம்மளை தான் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு விடுங்கப்பா. சென்னை பீப்புள்ஸ்லாம் ரொம்ப பாசக்காரங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி தாங்க நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷரை நான் வர வச்சுருக்காரு. வேற மாதிரிங்க. அதுவுமே இந்த காலத்தில் நீங்கள் அஸ் யூடியூபராக நீங்கள் நினைக்கிறீங்க, காலைல 4 மணிக்கு கிளம்பி ஒரு வண்டி ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் ஏர்லி மார்னிங் கிளம்பி பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் ஒரு மெயினான விஷயமே இங்கே. நீங்கள் யோசிக்கலாம், யூடியூபர் ஈஸியாக இருக்கான் அப்படின்னு, ஜாலியாக இருக்கான் அப்படின்ட்டு. பட் இங்கே நான் ட்ராவல் பண்ணி வரத்துக்கு 300 kilometer ப்ளஸ். ஸோ அதுக்கு பெட்ரோல் காஸ்ட் இருக்குது, எல்லாமே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போது ஐயோ ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் என் நிலமையில் இருக்கும்போது தான் எங்கே பாருங்கள், ராயல் என்ஃபீல்டை ஒரு வயசான ஆள் சூப்பராக போகிறாரு. பார்ப்போம் ஏதாவது சூப்பர் பைக்ஸ் நம்ம கிட்ட வருதான்னு. சூப்பர் பைக்குங்க, சூப்பருங்க. S1000. ஐயோ வந்துருச்சு. அவ்வளோதான் கைஸ். அடுத்து ஏதோ ஒரு சூப்பர் பைக் வருது. இதோ Yamaha R1 போகுது, ZX 10R ரேப் பண்ணது போகுது. வா ப்ரோ வந்து லொக்கேஷன் அனுப்பியிருக்காரு. பட் இருந்தாலும் HP பெட்ரோல் பங்க்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே போவோம் கைஸ். வாட்டர் ரைட் கைஸ். சவுண்டு தான். நம்ம என்னைக்கு இந்த மாதிரிலாம் போவோம்? சத்தியமாக அது மட்டும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். சான்ஸ்லெஸ். இங்கே யாராவது இருந்தீங்கன்னா, சூப்பர் பைக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் ரிவ்யூ மட்டுமாவது கொடுங்க. மனசு விட்டு கேட்குறேன், ரிவ்யூ மட்டுமாவது அட்லீஸ்ட் கொடுங்க. பெருசாக எதுவும் கேட்கல. உங்கள் பர்மிஷனோட தான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ வித்தவுட் யுவர் பர்மிஷன் நான் ஸ்பீடிங் எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பேர் நினைக்கிறீங்க வண்டியை வச்சு ஸ்பீட் போகிறான், அப்படி இப்படி பண்ணுறான் அது இதுன்னு. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓனரோட பர்மிஷனோட தான் பண்ணுவேன். ஸோ அதை வந்து நான் அந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதான் மெயினாக நான் உண்மையாக அந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினச்சேன். அதை சொல்லிட்டேன். பெட்ரோல் பங்க் சொன்னார், நான் எதுவும் கிராஸ் பண்ணி போயிட்டேனா என்னன்னு தெரியல. ஹாய், ஓகே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நண்பர் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. நான் சும்மா பெரம்பலூர்லேருந்து வந்தேன். இவங்களாம் சண்டே ரைட் போயிட்டுருக்காங்க. நான் ஒரு நாளைக்கு 300 kilometer ட்ரிப் போகிறேன். சரி ப்ரோ, பார்ப்போம். பாய். கூகுள் மாதாஜி, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல.
கைஸ் வருது ஷூர் பைக் தான் நினைக்கிறேன். சவுண்ட் நல்லா கேட்டுச்சு. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்ம லோ எஸ்சிசி செக்மெண்ட் வச்சுருக்கும் போது நமக்கு ஈக்குவலாக தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ட்ரைம் போகும்போது பார்த்தீங்களா. நான் தான் சொன்னேன்ல, அவர் அங்கேருந்தே நல்லா டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி அழுத்திக்கிட்டு வந்திருக்காரு போல். ப்ரோ வந்து இங்கே தான் இங்கே லெஃப்ட்டில் இருக்கார். ஸோ ப்ரோ வந்து நான் ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ மெசேஜ் போட்டேன், நீங்களும் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா. ஸோ எனக்கும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு செட் ஆகலை. சரி அதான் சரி இன்றைக்கி பரவாயில்ல, எனக்கு கிலோமீட்டர்ஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். நானே தான் சந்தேகம் வேண்டாம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹாய் ப்ரோ. நான் 3 o'clock ப்ரோ. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ஃபேமிலி இருங்க, கொஞ்சம் நேரம் பேசிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. யார் யார் வராங்கங்கிறத நான் வீடியோவில் காமிக்கிறேன். பார்ப்போம். இந்தோ அந்த வண்டி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் நான். லேம்போ முன்னாடியே போயிடுச்சா நான் வரத்துக்கு முன்னாடி. ஸோ இல்லைனா பார்த்துருக்கலாம். ஏதோ செக் போஸ்ட்லாம் இருக்குமா, பார்ப்போம். நல்லா ஃபன் இருக்க போகுதுங்க இன்றைக்கி, அது மட்டும் கன்ஃபார்மு. வண்டி பின்னாடி பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. இல்லைனா நம்ம பையனுக்கு தான் அவ்வளோ சின்னதாக தெரியுதா என்னான்னு தெரியல. அப்படியே இங்கேருந்து போனால் ஏதோ எம்டிக்கேவோ ஏதோ சம்திங் சொன்னாங்க, என்னான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் நிறையா இருக்கான். அங்கே பாருங்கள் BMW நல்லா ஐடியில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க இங்கே இருக்கவங்களாம். சவுண்ட் நல்லாயிருக்கு. ப்ளஸ் வண்டி வந்து நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, லுக்ஸ் எல்லாமே. கம்ப்ளீட் ரிவ்யூ நான் சேனலில் கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு டாப்பை நீங்கள் ஓட்ட முடியுமான்னு தெரில. ஸோ ஈசிஆர் ரோடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்கும் என்னான்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அவனுக்கு தான் ரியாக்ஷனு. ஏன்னா ஸ்போர்ட்டி லுக்குங்க, அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் எல்லாருமே டக்குன்னு பார்ப்பாங்க. வண்டியோட பவருமே அல்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல. லிச்சி ஸோ மைலேஜ் வேறு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க இந்த டைமு, என்னான்னு தெரியல. ஸோ திரும்பி ஒரு ஃபுல் டேங்க் அடிக்கணும் போல். ஃபியூல் ரேஞ்ச் பார்த்தீங்களா 130 kilometers தான் காமிக்குது. இங்கே பாருங்க ஆப்போசிட் ஃபுல்லாக ஜிடி அது இதுன்னு ஃபுல்லாக கேங்கு, எல்லாம் மொத்த கேங்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஸ்பீட் கேமுங்க, நானும் கவனிக்கல. ஐயோ எவ்வளோ போகணுன்னு தெரியலையாங்க. 80 or 100 தெரியல. ஸோ சென்னை ஃபேமிலி யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இதான் செக் போஸ்ட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட். இதை தான் சொன்னாங்க போல். நமக்கு இந்த போலீஸு செக் போஸ்ட்டு எல்லாமே பக்காவாக இருந்தாலும் சின்ன ஒரு பயம் வருதுங்க. அதான் ஏன்னு தெரியல. ஸோ அங்கே தான் ஃப்ரீ ரோடு இருந்துச்சா நிறுத்திட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கை நான் தனியாக ரிவ்யூ பண்ணுறேன். ஃபேமே ஷூர் பைக் இதே கேங்க தான் வந்து நான் வரும்போது பார்த்தேன். ஃபேமே பொண்ணு போது பாருங்க, இங்கே பாருங்க கேங்கு. இன்சன் பைக்கரு ஃபேமே. கேட்குதா சத்தம் கேட்குதா? காமிக்கலான்னு பார்த்தா பறந்துடுறாங்க. அவ்வளோ வேகமாக எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. GS 1000 ஏய் ரொம்ப பழைய வண்டிப்பா எல்லாம். ஏய் எல்லாரும் ஒரு கேங் போட்டுறாங்க. சுசுகி 1000cc போகுது. நிறைய சூப்பர் பைக்ஸ் இருக்குது. சோலோவாக போகிறார் தலைவர். இங்கே பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்காருன்னு. பின்னாடி உட்காந்தே கால் எட்டுதுங்க அவருக்கு. நம்ம வண்டியில் முன்னாடி உட்காந்தாலே கால் எட்டல, அவர் பின்னாடி உட்காந்து. என்னங்க அது? என்னங்க யாருங்க இவ்வளோ ஹைட்லாம் வளரக்கூடாதுங்க. அதான் ஆஃப்ரிக்கன் ட்வின் அதெல்லாம் இருக்குது. ஆஃப்ரிக்கன் ட்வின் அது ஹைட் அதிகம். அதுவே உங்களுக்கு எட்டுங்க. ஏய் அங்கே பாரியா. ஆஹா அண்ணே ரைட்ண்ணே சூப்பர். ஆமாம் கைஸ் டுகாட்டி கைஸ். ஏய் வா
வருது கைஸ், வருது கைஸ். ஒட்டுக்கா வராங்க, ஒட்டுக்கா போயிடுறாங்க. ஆர்எக்ஸ் கைஸ், நான் இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் எடுக்க போகிறேன் இந்த வண்டியில். எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள், ரிவ்யூ நல்லாயிருக்கும். எதிர்பார்க்காத எதிர்பாருங்கள், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவுண்ட் கேட்டுச்சா ஃபேமே? அசால்ட்டாக போகுதுங்க இங்கே. பா செம்ம சவுண்டு. வாங்க அதை பிடிக்கும் ப்ரோ. போதும் போதும். வாங்க பிடிப்போம். ஒருவேளை அவங்க இதெல்லாம் நம்பர் பிளேட் இருக்காதோ? ரைட்டு முடிச்சு விட்டீங்க, போங்க. அங்கே பாருங்க டைகர் ஃப்ரண்ட்டில் போகுது. அது நல்ல ஹைட்டுங்க அந்த வண்டி. ஃபேமே அமைதியான ஒரு இடத்துல இருக்கேன். எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோட்டில் கோவளம் பீச்சுக்கு முன்னாடி. பரவாயில்ல, நிறைய ஸ்டோரி போட்டிருந்தேன். பட் இன்ஸ்டாகிராமில் பார்த்து வராங்களோ இல்லையோ, பர்சனலாக நம்ம நண்பர்கள், நம்ம தம்பிகள் பார்த்திங்கன்னா நம்மளை பார்க்குறதுக்கு எந்த ஊரில் இருந்தாலும் வந்துடுறாங்க. அது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த காக்கா கிட்ட கூட ஒற்றுமை இருக்குங்க. ஒரு காக்கா தான் அது ஆக்சுவலாக அந்த மீனை எடுத்துகிட்டு வந்துச்சு. அந்த ஒரு மீனை வந்து இன்னொரு காக்கா சாப்பிட வருதுன்னா முன்னாடி சாப்பிட்டுட்டு இருக்க காக்கா விட்டு கொடுத்துருது. இப்போ வேறு ஏதாவது காக்கா சாப்பிட வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காக்கா நவுந்துடும், இது வேறு இடத்துக்கு போயிடும். அந்த காக்கா அந்த இங்கே உட்காந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் அதுதான். அதுங்கக்கிட்ட கூட ஒற்றுமை இருக்குங்க. ஆனால் என்ன சொல்ல, அங்கே பாருங்கள், சொல்லிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் அவன் கிளம்பிட்டான் பாருங்கள். இப்போ அடுத்த ஆள் சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். இதுதான் பேர்ட்ஸாக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், இதுதான் டிஃப்ரெண்ட். வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் அடிகள்லாம் வாங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேச தோணும். ஏன்னா யாரையுமே நம்ப முடியல. மெயினாக சோஷியல் மீடியாவெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க உண்மையாலுமே. அதுவும் அதுக்கு பின்னாடி 1008 பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபேமே. ஸோ இந்த ஸ்பாட் அழகான ஐயோ திரும்பிடலாம். இந்த அழகான ஸ்பாட்லேருந்து கிளம்ப போகிறோங்க. சார் பீச் சைட்லாம் வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. சென்னையில் இருந்தால் எங்கெங்க நம்ம ஊரில் எதுவுமே இல்லைங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, எதுக்குமே சரி. மனசு தான் கஷ்டமாக இருக்குது. சரி, இதில் கஷ்டப்பட்டு நடந்து போகிறதுக்கு மண்ணிலே கீழே இறங்கி போயிடலாமா? அங்கே பாருங்கள் எல்லாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ஃபீலுங்க, தனி ஃபீல் இங்கே இருக்கிறது. சரி, ஓகே, நமக்கு இது சரிப்பட்டு வராது. நம்ம கீழே இறங்கி போவோம், அவ்வளோதான். எல்லாமே கிடக்குதுங்க அந்த சந்து பொந்துக்குள்ளே கருமம். இது பீச்சு தானா வேறு எதுமான்னு தெரில. இவ்வளோ குப்பையெல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு. வாங்க ஃபேமே, ஜாலியாக அப்படியே போயிட்டு. ஆக்சுவலாக நைட் வந்து இங்கே ஸ்டே பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். மாலுக்கு போகலான் இருக்கேன். போயிட்டு சும்மா சுற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மால்.